ஹலோ எவ்ரிவன், ஐம் டாக்டர் பாலமுருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசீஸ் பார்த்திங்க அப்படின்னா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் எதனால் வருது? இதுக்கு முன்னாடி நம்ம டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் பற்றி பார்த்துருப்போம். ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் ஒரு டைம் பார்த்துருவோம். பார்த்துட்டு டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் பற்றி போவோம். சரிங்களா? ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் குளுக்கோஸ் கண்டென்ட் எக்ஸசிவாக இருக்கும். அது யூரின் அவுட்புட்டில் வெளியே வரும். பாலியூரியா, பாலிபேச்சியா, பாலிடிப்சியா மூணுமே இருக்கும். இதில் வந்து பாலிபேச்சியா மட்டும் இருக்காது, பாலியூரியா அண்ட் பாலிடிப்சியா இருக்கும். வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி ஆர் இன்சுலின் லேக் ஆஃப் செக்ரீஷன். சரிங்களா? இதில் வந்து என்ன அப்படின்னா ஏடிஹெச், அதாவது ஏடிஹெச்னு சொல்லக்கூடிய வேசோப்ரெசின் என்ற ஹார்மோன் செக்ரேஷன் எங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டில். அந்த பிட்யூட்டரி கிளாண்டில் ஒழுங்காக செக்ரேஷனோ இல்லை டெஃபிஷியன்சியோ இருந்துச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் வரும். டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் என்னென்ன காமனான சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசிவ் தர்ஸ்ட், எக்ஸசிவ் யூரின் அவுட்புட். இதனால் என்ன ஆகும்? ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், இந்த மாதிரி ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் யூரின் அவுட்புட்டில் அதிகமாக இருக்கனால அவங்க வந்து ஈஸியாக டயர்ட் ஆகிடுவாங்க. காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரைன் டேமேஜ், கிட்னி டேமேஜ், ஹைப்பர் கால்சிமியா, ஹைப்போகிலிமியா, டாக்கிகார்டியா இருக்கும். இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா யூரின் அவுட்புட்டில் அந்த ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக ஜாஸ்தியாக யூரின் எக்ஸ்கிரிஷனில் இருக்கும். சரிங்களா? இது வந்து வாட்டர் டெப்ரிவேஷன் டெஸ்ட்டு. இன்னொன்று வந்து டெப்ரெஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? வாட்டர் டெப்ரிவேஷன் டெஸ்ட்டில் பேஷண்ட்ஸ் வந்து 24 hours மானிட்டர் பண்ணிவிட்டு யூரின் சாம்பிள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் நாம் என்ன மாதிரி ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை வந்து மைல்டாக தான் இருக்கா, இல்லை வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கா யூரின் அவுட்புட்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ரெஷன் டெஸ்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வேசோப்ரெசின் வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூரின் அவுட்புட்டோடைய எக்ஸ்கிரீஷனை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதில் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருந்துச்சு, அதில் வந்து நம்ம அந்த வேசோப்ரெசின் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னா அது சென்ட்ரல் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். இதே வந்து மைல்டாக இருக்குது, மைல்டானா யூரினோட கலர் மைல்டாகவும் யூரின் எக்ஸ்கிரீஷன்ஸ் அதிகமாகவும் இருக்குது அப்படின்னா அது வந்து நெஃப்ரோட்டிக் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். இது வந்து ஏன் அப்படின்னா கிட்னி டேமேஜ்னால வரும். வந்து ஒரு பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் யூரின் அவுட்புட் பார்க்குறீங்க அப்படின்னா யூரினோட எக்ஸ்கிரீஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19 to 20 liters வந்து யூரின் அவுட்புட் இருக்குன்றாங்க அதிகபட்சமாக. அப்போது ஆல்மோஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்து பேனிக்கும் ஆகிடுவாங்க, ஃப்ளூயிட் பேலன்ஸும் கம்மியாயிடும். ஆல்மோஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு கொலாப்ஸ் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட் இஸ் த காஸ்? என்ன ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர், என்னத்தினால இது பிரச்சனை? இப்போ வந்து யூரின் அவுட்புட் மட்டும் இருக்குது, மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளூயிட் இன்டேக் அதிகமாக பண்ணோம் அப்படின்னா ஓகேவா இருக்கும். இதே வந்து நம்ம வேற காஸ், வேசோப்ரெசினே ரொம்ப கம்மியாக தான் செக்ரேஷன் ஆகுது, இல்லை வந்து கிட்னி டேமேஜ்னால அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம தேடி நம்ம டயக்னோஸ் கரெக்டாக பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா பெரிய காம்ப்ளிகேஷன்ஸில் முடியும். இதை பற்றி டவுட்டோ இல்லை வேறு எதுனா உங்களுக்கு ப்ராப்ளம் பற்றி டவுட்டோ இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.